வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எஜுகேஷன் வெப்சைட், நம்ம வெப்சைட் இருக்கு இல்லையா, kakkan.education.in இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம அதில் ஒரு கோர்ஸும் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். அதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நம்ம வெப்சைட் kakkan.education.in நிறைய பேர் அதில் கோர்ஸ் பை பண்ணியிருக்கீங்க. அதில் நிறைய பெய்டு கோர்சஸ் இருக்குது, பிடிஎஃப் எல்லாமே இருக்குது, நீங்கள் பே பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா, ஒரு சில பேர் நீங்கள் ஒன்ஸ் அந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, ஜிமெயிலில், அதை யூஸ் பண்ணி தானே நீங்கள் அந்த கோர்ஸை பை பண்ணியிருப்பீங்க. அகைன் நீங்கள் அது மூலியமாக தான் உள்ளே போகணும். அப்படி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா தான் டேஷ்போர்ட் அப்படின்னு காமிக்கும். அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைப்ரரியில் நீங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்கள் லைப்ரரியில் உட்காந்துரும். நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வழியாக போகாமல் அகெயின் நீங்கள் kakkan.education.in அப்படிங்கிற யூஆர்எல், அந்த வெப்சைட் நேமை மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா திருப்பியுமே உங்களுக்கு அது பை பண்ணுற மாதிரி அந்த ஹோம் பேஜ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஐ திங்க் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் ஒரு கோர்ஸ் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து தான் நீங்கள் உள்ளே போகணும். ஓகேவா? ஏன்னா சில பேர் கோர்ஸ் வாங்கிட்டுமே அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 80-90% கவர் ஆகாமல் அப்படியே இனிஷியல் லெவல்லையே 0% அப்படியே இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க அதை ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தாலுமே அந்த டைமிங் எனக்கு அது சூட் ஆகலை மேம், இந்த டைமிங் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஈவன் மார்னிங் வச்சாலும் சரி, ஆஃப்டர்நூன் வச்சாலும் சரி, ஈவினிங் வச்சாலும் சரி. சில பேருக்கு ஈவினிங் செட் ஆகுது, சில பேருக்கு மார்னிங் செட் ஆக மாட்டேங்குது, சில பேருக்கு ஆஃப்டர்நூன் தான் செட் ஆகுது. நம்மளும் நிறைய டைமிங்ஸ் அப்பப்போ பேட்சஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கும். சில பேர் வாண்டடாகவே ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் இருக்குமா, எப்படி படிக்கிறது, எதை மாதிரியெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. இப்போது செல்ஃப் லேர்னிங்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். நம்மளாவே படிச்சுக்கிறது. ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோன்னா இது தப்பாக ரைட்டான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வருது. இப்போ நம்ம அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், கக்கன் ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணுறோம் நம்மளுடைய வெப்சைட்டில். தட் மீன்ஸ் கிராஃபி மூலியமாக நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம அந்த கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாகவே நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம சேனல் ஆரம்பித்து 4.5 years ஆகிருக்கு. அதில் நான் அதிகமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், டென்சஸ் பேக் போன் ஆஃப் கம்யூனிகேஷன். டென்சஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரைட்டிங்க்கும் உங்களுக்கு ஸ்போக்கனுக்கும் நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் ஆகும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு டென்சஸ் பேஸ் பண்ணி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய kakkan.education.in அந்த வெப்சைட்டில் மாஸ்டர் யுவர் டென்சஸ் அப்படின்னு நம்ம ஒரு கோர்ஸ் ஒன்லி டென்சஸ்க்காக மட்டுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு டென்ஸும் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கான மார்க் டெஸ்ட் இருக்கும். அப்புறமா ஒரு 3 டென்ஸை முடிச்சதுக்கப்புறமா அதுக்கான ஒர்க் ஷீட் இருக்கும். மொத்தம் டோட்டலாக 17 வீடியோஸ் இருக்கும் அந்த மாஸ்டர் யுவர் டென்சஸ் அப்படிங்கிறதுல. ஓகேவா? அதாவது மொத்தம் டோட்டலாக ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரைக்கும் எல்லா டென்ஸையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, நான் தான் போர்டில் ஆஃப்லைனில் ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துருப்பேன். எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டென்ஸுக்கு கீழேயும் ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். 3 டென்ஸை கம்பைன் பண்ணி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ஒர்க் ஷீட் இருக்கும். அதுக்கப்புறமா 6 டென்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ஒர்க் ஷீட் இருக்கும். அதே மாதிரி டோட்டலாக எல்லா டென்ஸையும் கம்பைன் பண்ணி ஒர்க் ஷீட் இருக்கும். டோட்டலாக அதில் 4 ஒர்க் ஷீட் இருக்கும். ஓகேவா? 17 வீடியோஸ், 4 மார்க் டெஸ்ட், 4 ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும் இந்த மாஸ்டர் யுவர் டென்சஸ் கோர்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் எதுக்காக அப்படின்னா, நிறைய நான் சொல்லியிருக்கேன், ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மெத்தட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம நிறைய ஸ்டோரிஸ், நம்ம கதைகள் சொல்லி பார்த்தோம்னா இங்கிலீஷில் நம்மளுடைய ஃப்ளூயன்சிக்கு அது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் 10 ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். தமிழில் ஒவ்வொரு ஸ்டோரியாக ஒவ்வொரு சென்டென்ஸாக சொல்லிவிட்டு அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது
அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி காமிச்சிருப்பேன். ப்ளஸ் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்க்கு ஒரு 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்மளுடைய திங்கிங் இங்கிலீஷ் ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே நான் சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்டுடைய பேர் என்ன, இதோடைய ஷேப் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது, இதை நீங்கள் எங்கே வாங்குனீங்க, இதோடைய விலை எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டை பற்றி தோணுதோ அதெல்லாம் நீங்கள் பேசி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நிறைய செய்யும்போது தான் உங்களுடைய திங்கிங் இங்கிலீஷ் ஹேபிட் வளரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டோரி டெல்லிங் ப்ளஸ் 5 ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங்லேயும் 5 ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பேசியிருப்பேன். டோட்டலாக 25 ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் ஆப்ஜெக்டை பற்றி நான் அதில் பேசியிருப்பேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 டிரான்ஸ்லேஷன்ஸ் வீடியோ இருக்கும். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் வீடியோலையும் 10 டிரான்ஸ்லேஷன்ஸ் நான் பேசியிருப்பேன். எப்படின்னா 2 இல்லாட்டி ஒரு 3 சென்டென்ஸை கம்பைன் பண்ணி ஒரு குட்டி பேராகிராஃபாக ஃபார்ம் பண்ணி இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே டிவி பார்த்துட்ருக்கேன், நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் நேற்று என் காலை எடுக்கவே இல்லை. இப்போது இது அப்படியே வந்து இங்கிலீஷில் வாட் ஆர் யூ டூயிங் தேர், நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஐ எம் வாட்சிங் டிவி ஹியர், நான் இங்கே டிவி பார்த்துட்ருக்கேன். இப்போ அதெல்லாம் சேர்த்து நம்ம எப்படி சொல்லுவோம், அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸாக கொடுத்துருப்பேன். இதே மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஃப்ளூயன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கக்கன் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதுல என்ன நான் செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்ம அந்த மாஸ்டர் யுவர் டென்சஸ் அப்படிங்கிற ஒரு கோர்சஸில் ஒரு 17 வீடியோஸ் பார்த்தோம் இல்லையா, அது இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறமா இந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு 20 வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டோரி டெல்லிங், ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங், டிரான்ஸ்லேஷன், அது இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த 2 கோர்ஸ், அதில் ஒரு 17 வீடியோஸ், இதில் ஒரு 20 வீடியோஸ், 37 வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும் இந்த கக்கன் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற கோர்ஸில். இது இல்லாமல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜூலை 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் 3 மந்த்ஸாக யாரெல்லாம் இந்த கோர்ஸை வந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஆஃப்லைன் ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டவுட்டை வந்து டைரெக்டாக என்கிட்டயே நீங்கள் சேட் பண்ணியோ இல்லை ஃபோன் மூலியமாகவோ என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்காக வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். 3 மந்த்ஸ் அந்த குரூப் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 20 மெம்பர்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த 20 மெம்பர்ஸுமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் 3 மந்த்ஸ் ஆக்டிவாக இருப்பீங்க. ஜூலை 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் நீங்கள் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் என்ன டவுட் அப்படின்னாலுமே நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ அந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கோர்ஸில் நான் இப்போ 10 ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்டரில் அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, வாய்ஸ் ரெக்கார்டரில் சொல்லி பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டரில் சொல்லி நீங்கள் அதை வந்து எனக்கு சென்ட் பண்ணி வைக்கலாம். அந்த ஸ்டோரியை நான் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், அந்த ஸ்டோரியை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இப்படி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அந்த 3 மந்த்ஸ் நீங்கள் என்ன டவுட் எதுனாலுமே நீங்கள் வந்து என்ன டேரக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய டாஸ்க் எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்ட் பண்ணி வைப்பேன். இது இல்லாமல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேர்ஸ்டேவும், தட் மீன்ஸ் ஜூலை 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் ஒவ்வொரு தேர்ஸ்டே அன்னைக்கும் நான் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வீடியோ வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். யாரெல்லாம் இந்த கக்கன் ப்ராக்டிஸ் செஷன் கோர்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எவ்ரி தேர்ஸ்டே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வீடியோ வரும். இப்போ நான் எப்படி வந்து நம்ம யூடியூப்லலாம் ஸ்டோரி சொல்கிறோமோ அதே மாதிரியே நான் வந்து எவ்ரி தேர்ஸ்டே அன்னைக்கு ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். அந்த ஸ்டோரியும் நீங்கள் டோட்டலாக பார்த்துக்கலாம். அந்த 3 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 12 ஸ்டோரிஸ் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஜூலை 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் வீக்லி ஒரே ஒரு ஸ்டோரி தானே நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டவங்கலாம் அந்த ஸ்டோரியும் பார்த்துட்டு அதை எப்படி நீங்கள் சொல்லி காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டரில் அந்த ஸ்டோரியை நீங்கள் ஒரு தடவை சொல்லி எனக்கு நீங்கள் அனுப்பலாம். அதை நான் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? மினிமமாக இதில் வர ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி பார்க்குறதுக்கு உங்களுக்கு தாராளமாக 2 மந்த்ஸ் போதும். எக்ஸ்ட்ராவே 1 மாதம் இருக்குது, இந்த 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதம் இதில் மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே 37 ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். டென்சஸ் ப்ளஸ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கோர்ஸை சேர்த்து 37 ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். தென் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா 12 ஸ்டோரிஸ் வரும். டோட்டலாக உங்களுக்கு 49 ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கக்கன் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு.
இந்த 3 மந்த்ஸில் இதில் வர ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டரில் சொல்லி எனக்கு அமுச்சு நீங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இதில் வர ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டீங்க, இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நீங்கள் பேசி பார்த்து ஓரளவு ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுடைய இங்கிலீஷுடைய லெவல் வந்து ஒரு 50%ல் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு 70 to 75% உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து எந்தளவுக்கு நீங்கள் இனிஷியேட்டிவாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நீங்கள் எனக்கு டாஸ்க்கை செஞ்சு அனுப்புகிறீங்களோ இது உங்கள் கையில் தான் இருக்குது. இது எதுக்காக மெயினாக நான் இப்போதைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் தான் மேம் வேணும், டைமிங் வந்து எங்களுக்கு சூட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கக்கன் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிங்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் பார்க்க வைக்கலாம். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் அந்த ஸ்டோரி டெல்லிங் மூலயமா நீங்கள் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்டோரி என்கிட்ட சொல்லி காமிக்கணும், அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் இது ஆஃப்லைன் தானே, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தாராளமாக நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டில் உங்கள் குழந்தைங்கள விட்டு அந்த ஸ்டோரியை சொல்லி எனக்கு அமுச்சு வச்சிங்கன்னா நான் கரெக்ட் பண்ணுவேன். டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட ஃபோன்லேயுமே என்ன டவுட்னாலுமே நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த கோர்ஸ் பற்றி டவுட் ஏதாவது இருக்குது, இது வந்து பியூர்லி ஆஃப்லைன் ரெக்கார்டட் வீடியோஸ் தாங்க. 3 மந்த்ஸ் குரூப் மட்டும் நம்ம ஆக்டிவாக இருப்போம். ஜூலை 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் இதில் வர அந்த 49 ரெக்கார்டட் வீடியோஸ்லேயும் என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். எத்தனை ஸ்டோரி வேணாலும் நீங்கள் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்டரில் எனக்கு அமிச்சிங்கன்னா அதை நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்கள் என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி எந்த டவுட்னாலுமே கேட்டுக்கலாம். ஜூலை 1லேருந்து நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்க எல்லாருக்கும் ஜூலை 1லேருந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்லைன் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ராடில் இருந்தாலுமே யாருக்குமே இந்த டைமிங் ப்ராப்ளம் இருக்காது. ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறதுனால வேறு டவுட் எதுனாலுமே நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கிவ் யுவர் வேல்யூபிள் காமெண்ட்ஸ். Share this video with English seekers. Ask them to subscribe if it is valuable.